இன்னைக்கு நம்ப எம்மியான டெலிஷியஸ் ப்ரௌனி நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டின்னை நல்ல பட்டர் ஷீட் வச்சு பட்டர் போட்டு நல்லா கோட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நாம டபுள் பாயிலிங் மெத்தடில் தண்ணி வச்சு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு பட்டர் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நம்மளோட சாக்லேட்ஸையும் சேர்த்துக்கலாம். நான் நெஸ்லே கிளாசிக் யூஸ் பண்ணுறேன். இது 150 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா மெல்ட் ஆகி வருது. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த சாக்லேட் பட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகி வரும். இப்போ நான் என்னோட ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போது 75 கிராம் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். 100 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் சுகர் போட்டால் தான் ப்ரௌனி நல்லா சுவியாக இருக்கும். 2 எக் சேர்த்துக்கிறேன். இப்போ வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் நல்லா விஸ்க் பண்ணணும். இப்போ நம்ம இதை சாக்லேட் பட்டர் மிக்ஸோட சேர்க்குறோம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சாக்லேட் ப்ளஸ் வெட் மிக்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ரெடி பண்ணிக்கலாம். 100 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார், 25 கிராம் கொக்கோ பவுடர் அண்ட் தென் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம், அதுக்கப்புறம் என்கிட்ட எஸ்ப்ரெஸோ பவுடர் இருக்குது. எக்ஸ்ப்ரெஸோ பவுடர் 1 டீஸ்பூன் இல்லாட்டாலும் பரவாயில்ல. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெலிஷியஸாக இருக்கும். ஸோ ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி வெட் இன்க்ரீடியண்ட் கூட நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நல்லா கம்பைன் பண்ணணும். ஒரு விஸ்க் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ண இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற பேட்டரை ஏற்கனவே ரெடி பண்ண பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ டின்னில் அதை போர் பண்ணி நல்லா பேட் பண்ணி அது மேலே கொஞ்சம் நான் சாக்கோ சிப்ஸ் தூவி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஓடிஜியில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் நம்மளோட டெலிஷியஸான ப்ரௌனி ரெடி ஆகிடும். மேலே ரோஸ்டிங் 5 மினிட்ஸ் வச்சா மேலே டாப் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ டெலிஷியஸான ப்ரௌனி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.